அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 29ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ரமலான் நோன்பு தொடங்கிய நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக பெருநாள் குறித்த ஆயத்தங்கள் நம் முன்னால் வந்து நின்றன. மிக அருகாமையில் இதோ வானை அண்ணாந்து பார்க்கிற பிறை தேடுகிற நாளாக இந்த 29வது மாலை பொழுதும் வந்து சேர்ந்து விட்டது. மிக வேகமாக ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் முழுக்க 29 நாட்களும் நல்ல வண்ணம் வாழலாம் வழியாக தொடர்ச்சியாக சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள் இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் இன்றைய ரமலான் பெருநாள் மிக எளிமையாகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கொண்டாடுகிற தினமாகவும் இருக்கிறது. இந்த கொண்டாட்டம் இஸ்லாமியர்களுக்கு இறைவன் தந்த கொண்டாட்டம். பத்ர் யுத்தக்களம் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தந்த போதும் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. அப்படியான கொண்டாடும் மனநிலை இல்லாத சூழலில் முதல் ரமலான் பெருநாளை இறைவன் கொண்டாடச் சொல்லி சிறப்பித்து வைத்தார். இதோ ரமலான் பெருநாள் கொண்டாடுவதற்கான தினமாக இறைவன் உருவாக்கி தந்தான் என்னும் தலைப்பில் உரை தர பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள், ஒரு மகத்தான தியாகத்திற்கு வெற்றிக்கு வல்ல இறைவன் வழங்கிய கொண்டாட்ட திருநாள். ஹிஜ்ரி 2 முஸ்லிம்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆண்டு. ஏக இறைவனுக்காக முதலில் பசித்திருக்கும் அந்த பத்திய காலத்தில்தான் முஸ்லிம்கள் முதல் யுத்தமான பத்ர் களத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சோதனைகள் பல தாங்கி இறையருளால் மகத்தான வெற்றியை முஸ்லிம்கள் பெற்றனர். என்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடும் சூழல் மதீனாவில் இல்லை. பத்ர் யுத்த களத்தில் முஸ்லிம்கள் தரப்பில் 14 பேர் உயிர் தியாகம் செய்திருந்தனர். அந்த இழப்பின் சோகம் ஒரு பக்கம் இருக்க, பத்ர் யுத்த நேரத்தில் மதீனாவில் நிகழ்ந்த அண்ணலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார் ருஹையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மறைவு அந்த சோகத்தின் அடர்த்தியை மேலும் கூட்டியிருந்தது. அது மட்டுமல்ல, பத்ர் களத்தில் முஸ்லிம்கள் இருந்தபோது மதீனாவில் பனூ கைனுகாப் என்ற யூத குலத்தவர்கள் வாழும் கோட்டைக்குள் பால் விற்கச் சென்ற ஒரு அன்சாரி பெண்ணை சிலர் வன்கொடுமைக்கு ஆளாக்கினர். அதனை தட்டி கேட்கச் சென்ற ஒரு அன்சாரியும் யூதர்களால் கொல்லப்பட்டார். இவ்வாறு நடந்த நிகழ்வுகளால் வெற்றியோடு முஸ்லிம் படை மதினா திரும்பிய போதும் வெற்றியை கொண்டாடுகின்ற சாதகமான சூழல் அமையவில்லை. வல்ல இறைவன் 30 நாள்கள் நோன்பிருந்து இறைக்கடமையை நிறைவேற்றியதற்கும் பத்ர் வெற்றிக்கும் சேர்த்து ஒரு வெற்றி கொண்டாட்ட பரிசாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளை வழங்கினான். இஸ்லாத்தை
மண்ணுலகில் நிலைநிறுத்துவதற்காக களம் கண்ட பெருமானார் ஈத் பெருநாள் தொழுகையையும் திறந்த வெளிக்களத்தில் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி நிகழ்த்தினார்கள். அந்த பாரம்பரிய மரபு இன்றும் தொடர்கிறது. ஊருக்கு வெளியே ஈத் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றும் அந்த திடலை ஈத்காஹ் என்று நாம் அழைக்கிறோம். இது ஒரு பார்சி மொழி சொல். அரபியில் இதனை முசல்லா என்று குறிப்பிடுகின்றனர். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு தென்மேற்கில் உள்ள பனு சலீம் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு வெட்ட வெளிக்கு மக்களுடன் சென்று பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். மஸ்ஜிது நபவியின் முன்னால் மக்கள் ஒன்று கூட ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நஜ்ஜாசி மன்னன் அன்பளிப்பாக வழங்கிய அழகிய பெரிய வாளை கையில் ஏந்தியவாறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னால் செல்ல நபிகளார் தலைமையில் மக்கள் பின்தொடர்ந்தனர். ஈத்கா திடலை அடைந்தவுடன் பெருமானார் குத்பா உரை நிகழ்த்தும் பகுதியில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் கரம் ஏந்திய வாளை ஊன்றி நட்டு வைப்பார்கள். அண்ணலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் ஒரு களியையோ அல்லது வில்லையோ பிடித்தவாறு குத்பா பேருரை நிகழ்த்தினார்கள் என்று சீரத்தின் நபவியாவில் குறிப்பிடப்படுகிறது. நபிகளார் மக்களுடன் பெருநாள் தொழுகை நடத்திய அந்த திடலில் தான் தற்போது மஸ்ஜிதுல் நமாமா என்ற பள்ளிவாசல் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர் முழங்க ஈத் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது இறைவன் ஒருவனுக்கே அடிபணியும் மகத்தான மானுட சங்கமத்தின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. தொழுகையும் குத்பா பேருரையும் நிறைவேற்ற பின்னால் ஒருவரை ஒருவர் தோள் அணைத்து தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். பெருவாரியாக மக்கள் வாழும் ஒரு பேரூரில் நகரத்தில் எல்லோரும் ஒன்றாக ஒருங்கிணைந்து ஓரிடத்தில் ஒன்று கூடி தொழுகை நடத்தி அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வது என்பதுதான் இந்த ஈகை திருநாள் கொண்டாட்டத்தினுடைய மகத்தான நிகழ்வு. கல்வி, பணி, தொழில் என வாழ்வியல் நிமித்தமாக பல இடங்களில் வாழ்பவர்கள் பெருநாளுக்காக சொந்த ஊர் வருகிறார்கள். வந்த பெருமக்கள் இறைவனை தொழுதல் என்ற உன்னத நோக்கத்தில் ஒன்று கூடி ஓரிடத்தில் நின்று பரஸ்பரம் அன்பையும் நலனையும் விசாரித்து பரிமாறிக்கொள்கின்றனர். உள்ளங்களையும் உணர்வையும் உறவு, நட்பு, நேசத்தால் நிரப்பிக் கொள்கின்றனர். இதுதான் நோன்பு பெருநாளின் ஆகச்சிறந்த பண்பாட்டு அம்சமாக நிகழ்கிறது. இந்த பண்பாடு வரும் நாட்கள் அனைத்திலும் நம் வாழ்வில் நிறையட்டும். பிஸ்மி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதிற்குள் மழை பொழியும் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. 29வது நோன்பின் மாலை பொழுது மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு
விண்ணை நோக்கி முகங்கள் உயர்ந்து அந்த பெருநாள் பிறையை தேடிய நினைவுகள் மனமெங்கும் பரவி கிடக்கிறது. மிக குறிப்பாக உயர்ந்த மாடிகளில் ஏறி அமர்ந்து அன்றைய மாலை பொழுது இரவு போர்த்துகிற அந்த நேரத்தில் நாம் விண்ணை உற்று நோக்குகிற போதுதான் விண் எவ்வளவு அழகானது என்று நம்மை ஒரு நிமிடம் சிந்திக்கச் செய்யும். இப்படித்தான் வானம் ஒவ்வொரு நாளும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. பிறைத்தேடலின் பொருட்டு அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம். ஆனால் பிறை எல்லோரது பார்வைக்கும் புலப்படுவதில்லை. ஒருவேளை புலப்பட்டு விட்டால் அந்த மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதோ வானில் தோன்றும் அந்த பிறையை பார்க்கும் மகிழ்ச்சியை பாடலாக்கித்தர இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்களின் தயாரிப்பில் சிறப்பு பாடல். பிறை பார்த்து நெஞ்சமெல்லாம் பூரிக்குதே, நிறைவான அன்பில் மனம் பொங்குதே, மனம் பொங்குதே. வெள்ளித்திரை வானில் தோன்ற உள்ளம் எல்லாம் மகிழவே கொண்டாடும் ஈகை பெருநாளோ நெஞ்சே, அருளான நோன்பு பெருநாள், அழகான மாண்பு திருநாள், வீடெல்லாம் வெளிச்ச புது நாள், நாளெல்லாம் இனிக்கும் குணநாள். கனிவாயொலித்திடும் தக்பீர் முழக்கமும், காற்றில கலந்திடும் கலிமா விளக்கமும், இனிதாய் கூடியே தொழுதிடும் மோமினும், இறைவனின் முன்னால் அனைவரும் சரிசமம். பாப்பாவுமா முத்தம் தருவாங்க, தாத்தா பாட்டி துவா செய்வாங்க, எங்க மாமா மாமிகளும் வருவாங்க, காசு பணம் எல்லாம் தருவாங்க. வாசலில் நுழைந்ததும் வாழ்த்தி அணைத்திடும், பாசம் பொழிந்திடும், நேசம் வளர்ந்திடும், வீட்டில் வீசிடும் பிரியாணி வாசமும், கூட்டாளியுடனே கூடித்தான் உண்ணுவோம். எங்கும் எங்கும் புது வண்ணங்களே, அவை எல்லாம் எல்லாம் நிறை எண்ணங்களே, என்றும் பொங்கும் பொங்கும் பல இன்பங்களே, இந்த மனிதம் மட்டுமே செல்வங்களே. இது அன்பின் சமத்துவ பெருநாளே, பல ராசிகள் கூறிடும் திருநாளே, வளர் நட்பின் அழகிய பெருநாளே, இந்த வையம் கொண்டாடும் அருள்நாளே. நோன்புகள் குறித்து சொல்வதற்கு நிறைய தகவல்கள் இருப்பதைப் போல அன்றைய தலைமுறைகளின் பெருநாள் கொண்டாட்டங்கள் குறித்து சொல்வதற்கும் நிறைய தகவல்கள் உண்டு. தமிழகத்தில் இருக்கும் தகவல்கள் ஒன்றை ஒட்டி ஒன்றாக ஒரு தொடர்புக்குள்ளால் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம் அண்டைய மாநிலமான கேரளா, இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து வாழும் பொன்னானி, இந்த அழகிய மலை கிராமத்திற்குள்ளால் இதோ அன்றைய ரமலான் பெருநாளுடைய மகிழ்ச்சி எப்படியானதாக மலர்ந்திருந்தது. இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் பேசுகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கேரள மாநிலத்தில் பொன்னானி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதியின் பண்டைய ரமலான் கால நினைவுகள். நாம் கடந்த ஒரு மாதமாக ரமலான் கால் வசந்தம் இணைய நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரமலான் மாதத்தில் நடைபெறக்கூடிய பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த வகையில் இன்று கேரள மாநிலத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பொன்னானி பகுதியில் கடந்த அரை நூற்றாண்டுக்கு முன்பு வரை ரமலான் மாதத்தில் அந்த பொன்னானி நகரத்தினுடைய மக்கள் ரமலானை எப்படியெல்லாம் வரவேற்றார்கள், எப்படியெல்லாம் ரமலான் பொழுதுகளை கழித்தார்கள் என்பது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல். பொன்னானி என்ற பிரதேசத்தை அந்த அன்றைய மலபார் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தை சிறிய மக்கா என்று வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. சிறிய மக்கா, ஸ்மால் மக்கா. அந்த காரணம், பொன்னானியின் ஒரு ஜங்ஷனில் நின்று பார்க்கும்போது 6 பக்கமும் மசூதிகளுடைய மினாராக்கள் தெரியும். 4 பக்கம்தான் சாதாரணமாக உண்டு. ஆனால் அங்கே ஒவ்வொரு ஜங்ஷனில் நின்று பார்க்கும் போதும் 6 பக்கமும் மசூதிகளுடைய மினாராக்கள் தென்படக்கூடிய ஒரு ரம்மியமான காட்சி பொன்னானிக்கு உண்டு. அந்த வகையில் பொன்னானி இந்தியாவில் இஸ்லாமிய நாகரிகம் முதலில் நபிகள் நாயகத்திற்கும் முந்தைய காலத்தில் அரபு வணிகர்கள் கப்பல் மூலம் அங்கே வியாபாரத்திற்கு வந்த பழம்பெருமையும் பாரம்பரியமும் மிக்க ஒரு நகரம். அந்த அரபு வணிகர்கள் இங்குள்ள மலபார் கடற்கரையை, இந்து மகா சமுத்திர கடற்கரையில் அவர்கள் அன்றைக்கு இறக்குமதி ஏற்றுமதி வணிகம், அந்த இங்குள்ள பொன்னானி மக்களோடு வியாபார தொடர்புகள் இவையெல்லாம் வைத்திருந்த பிறகு இஸ்லாம் இங்கு கேரள மண்ணில் பரவத் தொடங்கிய பிறகு பொன்னானி மக்களிடமும் அந்த அரேபிய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து அவர்களிடமும் ரமலான் காலத்தில் பல்வேறு அரபுலகில் கொண்டாடப்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே அவர்கள் கடைபிடிக்க தொடங்கினார்கள். அந்த வகையில் ரமலான் பிறை தென்படும் போது அரபுலகில் வீடுகளின் முன்பு விளக்கு ஏற்றி ஒரு வைபவம் உண்டு. அந்த லாந்தல் விளக்குகள், ஃபானூஸ் என்று சொல்லக்கூடிய லாந்தர் விளக்குகள் ஏற்றுவதை பொன்னானி மக்களும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் நீண்ட முளையின் முன் பக்கத்தில் மண்ணெண்ணெய் திரி கொளுத்தி தங்களுடைய வீடுகளின் முன்பு லாந்தர் விளக்குகளை ஏற்றினார்கள். அது மட்டுமல்ல, பொன்னானியை குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும்போது பொன்னானி நகரம் ராத்திரி பகலாய் மாறக்கூடிய ஒரு நகரம். பகல் முழுவதும் பொன்னானி இருள் சூழ்ந்து சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். அசருக்கு பிறகு மட்டுமே பொன்னானியினுடைய கடைத்தெருக்கள் பரபரப்பாகும். அசருக்கு பிறகுதான் பகல் நேரங்களில் காலை டிஃபனோ அல்லது மதியமோ பொன்னானியில் வேறு யாரும் அங்கு வந்தால் அங்குள்ள உணவகங்கள் துறப்பதே கிடையாது. மாற்று சமூகத்தவர்களுக்கும் உணவு உண்பது பொன்னானியை பொறுத்தவரையில் மிகவும் கஷ்டமான காரியம். பகல் நேரங்களில் எந்த உணவகமும் அங்கே செயல்படாது. அசருக்கு பிறகுதான் உணவகங்கள் கூட திறந்து வேலைகளை பார்ப்பார்கள். அந்த வகையில் மகரிபு வாங்கிட்ட பிறகு அங்கே 2 வகையான நோன்புத்துறை இருக்கிறது. சாதாரண நோன்புத்துறை, அப்புறமா கொஞ்சம் கடினமான நோன்புத்துறை. மகரிபுக்கு பிறகு பள்ளிவாசல்களில் ஒரு காரக்காயும் தண்ணீரும் அருந்தி நோன்பு திறந்துவிட்டு வீடுகளுக்கு வந்து கஞ்சியும் லைட் டிஃபனும் சாப்பிடுவார்கள். அதன் பிறகு இஷாவுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் அந்த பத்திரி இறைச்சி, அவங்க பொன்னானியை பொறுத்தவரையில் தினசரி மீன் உணவுகள் இல்லாத ரமலான் காலங்களே இருக்காது. அந்த அவர்கள் அரேபியா கலாச்சாரத்தை பின்பற்றுவதால் அந்த பொன்னானியில் ரமலான் மாதம் முழுவதும் மலபாரின் மக்கா, சின்ன மக்கா என்று அறியப்படக்கூடிய பொன்னானியில் அங்குள்ள ஜமாத்துகளில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் காணப்படும். தராவீஹ் தொழுகைக்கு பிறகு கடை வீதிகள்
அலங்காரப்படும். கடை வீதிகளில் மக்கள் சாரை சாரையாக ஆண்களும் பெண்களும் வருவதும், கடை வீதிகளில் இரவு 12 மணி வரை அவர்கள் தங்களுக்கு தேவையானதை வாங்குவது, உணவுப் பொருட்கள், ஸ்நாக்ஸ் வகைகள், பொரிப்பு வகைகள், இவையெல்லாம் நூற்றுக்கணக்கான கடைகள் இரவை பகலாக்கி அந்த பொன்னானி வீதியில் காணப்படும். அது மட்டுமல்ல, சிறுவர்களுடைய பாரம்பரிய பல்வேறு விளையாட்டுகள், அவர்கள் அதில் முக்கியமானது பெலூனில் தண்ணீர் நிறைத்து மாறி மாறி எரிந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த பண்டைய காலத்திலேயே அந்த பலூன்களில் தண்ணீர் நிறைத்து எரிந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பொன்னானியில் சிறுவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதுபோக பொன்னானியில் கடை வீதிகளில் இந்த வைராஜா வை என்று சொல்லக்கூடிய ஒரு வகை சீட்டு விளையாட்டு, அந்த விளையாட்டும் அந்த பண்டைய ரமலான் காலங்களில் பொன்னானியினுடைய தெருவோரங்களில் இவை எந்த விளையாட்டும் நடந்திருக்கிறது. அடுத்தது பொன்னானியினுடைய ஹோட்டல்கள். அந்த ஹோட்டல்களில் இரவு மஹ்ரிபு அசர் நேரம் திறக்கக்கூடிய ஹோட்டல்கள் மறுநாள் சுபுவுக்கு முன்பு சகர் உணவு வரை விற்பனை செய்து அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அங்கே இருந்தது. அதுபோக பொன்னானியில் புதிய திருமணமான வீடுகளுக்கு புதியாப்பிள்ளை சாப்பாடு என்ற ஒரு வகை சாப்பாடு கொடுத்து விடுவதும், அதற்காக பணிப்பெண்கள் கூலிக்கு கிடைக்கக்கூடிய பெண்களிடமே அதை கொடுத்து விடுவதும் அன்றைய காலகட்டத்தில் பொன்னானியில் அது பழக்கமாக இருந்திருக்கிறது. பொன்னானி இன்றளவும் இஸ்லாமிய நாகரிகமும் இஸ்லாமிய பாரம்பரியமும் பண்பாட்டையும் கட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊர். பொன்னானியில் உள்ள காரைக்கா இன்றளவும் பொன்னானியில் காரைக்கா வைத்து மட்டுமே நோன்பு திறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய காலம் முதல் இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் 5 வகையான பலகாரங்கள் நிர்பந்தமாக நோன்பு திறப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதை குஞ்சு நோன்பு துறக்கல், சிறிய அளவு நோன்பு துறக்கல் என்று பெயர். அது இதன் பின்னர் மகரிபு தொழுகைக்கு பிறகு வலிய நோன்பு துறக்கல் என்று சொல்லக்கூடிய இனி ஒரு நோன்பு துறக்கல், அது கஞ்சி வகையோடு நடைபெறுகிறது. அந்த வகையில் பொன்னானி பழம்பெருமையும் பாரம்பரியமும் மிக்க ஒரு பிரதேசம். மலபாரனுடைய 3வது மக்கா, சின்ன மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் காலம் மாறுதல்களில் காணாமல் போன நாகரிகங்களிலும் பண்டைய தலைமுறையினர் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறைக்கு தங்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்து செல்லாததின் காரணமாகவும் இன்றைய தலைமுறை புதுமை விரும்பிகளாக இருப்பதாலும் பொன்னானியினுடைய அன்றைய ரமலான் பாரம்பரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று தற்பொழுது அந்த இரவை பகலாக்கக்கூடிய அந்த தெருவோரங்கள் தராவிகி தொழுகையோடு இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு பெரும் சோகம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் துணுக்குகள் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. கடந்த ஒரு மாதமாக இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியில் ரமலான் துணுக்குகளை கேட்டு அறிந்து கொண்ட அத்துணை வாசக நெஞ்சர்கள், இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியின் இயக்குனர் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர்.
மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94007466. இசையின் 8வது சுரம் என அழைக்கப்படும் இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் குரல் காந்த கம்பீர குரலாக நூற்றாண்டை தொட்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த வருடத்தில் இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் பாடல்களை மென்மையாக பெண்மையோடு பாடும் பாங்கோடு சமீப காலத்தில் நிறைய பெண் பாடகர்கள் உருவாகி வந்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உருவான பெண் இஸ்லாமிய பாடகர்கள் குரலில் ஏராளமான நாகூர் அனிஃபாவின் புகழ்பெற்ற பாடல்கள் உருவாகி புதிய ரசனையை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி சையத் அலி ஃபாத்திமா ஆஃபியா அவர்கள் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறோம் அல்லாஹ் என்னும் பாடலோடு இந்த ரமலானை சிறப்பிக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சையத் அலி ஃபாத்திமா ஆஃபிலா. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எங்கும் நிறைந்தோனே இருகரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அஞ்சியார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், உன்னை அஞ்சியார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். இங்கும் நிறைந்தோனே இருகரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். வானில் மிளிரும் அரிசி நிலை என்றும் வாகாய் வாழும் நல்லவனே, தேனுலகம் உயிர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே. என் மேல் கோபமா என் மேல் கோபமா இந்த இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய் யா அல்லாஹ், இன்றும் அருள்வாய் யா அல்லாஹ். இங்கும் நிறைந்தோனே இருகரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். இரவை பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய். உருவாயாவும் அறிகின்றாய், நித உன்னத ஆட்சி புரிகின்றாய். என் மேல் கோபமா என் மேல் கோபமா இந்த இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய் யா அல்லாஹ், இன்றும் அருள்வாய் யா அல்லாஹ். இங்கும் நிறைந்தோனே இருகரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். பரிவுடன் இன்றும் பார்ப்பவனே, நிதப்பாகாய் உதவி செய்பவனே, கருணை மலையை பொழிபவனே, மககண்ணியம் வாய்ந்த தூயவனே. என் மேல் கோபமா என் மேல் கோபமா இந்த இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய் யா அல்லாஹ், இன்றும் அருள்வாய் யா அல்லாஹ். இங்கும் நிறைந்தோனே இருகரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். ஒவ்வொரு ஆண்டும்
ரமலான் மாதம் கிடைப்பது இறைவன் நமக்கு தரும் ஆசி. ரமலான் மாதம் கிடைத்து விட்டாலும் ரமலானின் 30 நாட்களும் நமக்கு வாய்ப்பது இறைவன் தந்திருக்கும் பேராசி. உண்மையில் இந்த வாய்ப்பை பெண்கள் முறையாக பெண்களுக்கான ஆசீர்வாதத்தோடு இறைவன் புறத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ பெண்களுக்கான ரமலான் ஆசீர்வதிக்கப்பட்ட தினமாக இருக்க வேண்டும் என்னும் தலைப்பில் உரைதர வாணியம்பாடி இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த மிம்மு வைசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு வாணியம்பாடி பெண்களுக்கான ரமலானை பொருளடக்கமானதும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமானதாக மாற்றுவதற்கான உண்மையான இஸ்லாமிய வழிமுறைகள். ரமலானின் தயாரிப்பு மற்றும் அதை பயனுள்ளதாக மாற்ற பெண்கள் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம். இதன் மூலம் இந்த மாதம் அதிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். 1வது, நோக்கத்தின் புதுப்பிப்பு மற்றும் துவா. ரமலானுக்கு தயாராகும் முதல் படியாக மன நல்லெண்ணத்துடன் தொடங்க வேண்டும். நபி கூறினார், அமல்களின் மதிப்பு நோக்கத்தின் பேரிலேயே நிர்ணயிக்கப்படும். அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல ஆரோக்கியத்துடன் ஈமான் மற்றும் நேர்மையான செயல்களுடன் ரமலானை கழிக்கும்படி. 2வது, குர்ஆன் தொடர்பை வழிபடுத்துங்கள். ரமலான் மாதத்தின் உண்மையான தேயம் குர்ஆனை பற்றி கவனிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இது இறைவேதம் அருளப்பெற்ற மாதம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு இருக்கு அல்லது ஒரு பக்கம் மொழிபெயர்ப்புடன் மற்றும் விளக்கத்துடன் படிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். 3வது, வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். 5 நேர தொழுகையை தவறாமல் செய்யுங்கள். தஹஜுத் மற்றும் தராவிக் தொழுகை செய்யுங்கள். தினமும் குறைந்தது 100 முறை இஸ்திக்பார் மற்றும் தருத் கூறுங்கள். துஆக்களின் பட்டியல் உருவாக்கி உங்கள் குடும்பத்திற்கும் மற்றும் உலகெங்கும் உள்ள முஸ்லிம்களுக்குமான நன்மையை பிரார்த்தியுங்கள். 4வது, தினசரி பணிகளில் ஒழுங்குமுறை மற்றும் ஆசீர்வாதம். வீட்டு வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். இது அதிக நேரத்தையும் வழிபாட்டுக்கு வழங்க உதவும். அளவாகவும் ஆரோக்கியமானதாகவும் உணவுகளை தேர்வு செய்யுங்கள். அதனால் குறைந்த நேரத்தில் நல்ல உணவு தயாரிக்கலாம். தேவையற்ற வேலைகளை தவிர்த்து நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுங்கள். 5வது, தர்மங்களை நன்கொடைகளையும் அதிகரிக்கவும். நபி கூறினார், ரமலானில் நபி மிகுந்த தாராள மனதுடன் இருக்கலாம். வறியவர்களுக்கு, குடும்பத்தினருக்கும் மற்றும் வீட்டில் பணிபுரியவர்களுக்கும் உதவுங்கள். தினமும் சிறிதளவு தர்மம் செய்ய முன்வாருங்கள். ஏனெனில் இது பாவங்களை அழிக்கிறது. தேவையற்ற விஷயங்களிலிருந்து தப்பிக்கவும். சமூக ஊடகங்கள் மற்றும் தேவையற்ற உரையாடல்களை தவிர்க்கவும். அதிக நேரத்தை திகிர், குர்ஆன் வாசிப்பு மற்றும் நல்ல செயல்களில் செலவழிக்கவும். 7வது, குழந்தைகளின் இஸ்லாமிய பயிற்சி. ரமலான் பற்றிய முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு விளக்குங்கள். அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ள ஊக்கப்படுத்துங்கள் மற்றும் தொழுகையை கடைபிடிக்க வையுங்கள். வீட்டில் வழிபாடுக்கான ஆர்வத்தை உருவாக்கும் சூழலை உருவாக்குங்கள். 8வது, அன்னாள்களை தயாரித்தல். இறுதி 10 நாட்களுக்கு ஈதுக்கான ஷாப்பிங்கில் செலவிடாதீர்கள். ஏற்கனவே அனைத்து தேவையான வாங்குதல்களையும் முடிக்கவும். இதனால் அதிக நேரத்தை வழிபாட்டுக்கு செலவழிக்கலாம். 9வது, லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அல்லாஹ் கூறினார், கதர் இரவு 1000 மாதங்களுக்கு பதிலாக மேலானது. இந்த இரவுகளில் அதிகமாக தொழுவீர்கள், திக்ர் செய்யுங்கள் மற்றும் துவா செய்யுங்கள். உங்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்குமான மன்னிப்பை எடுப்பதற்காக பிரார்த்தியுங்கள். 10வது, ரமலான் முடிந்த பிறகும் நல்ல செயல்களை தொடருங்கள். நபி கூறினார், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த செயல் அது தொடர்ச்சியாக செய்யப்படும் செயல், அது சிறியதாக இருந்தாலும் கூட. முடிவுரை: ரமலான் என்பது வெறும் உணவிலிருந்து விலகுவது அல்ல. இது மனநல வளர்ச்சி, வழிபாட்டில் ஈடுபடுதல், நேரத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் நன்மையை பரப்புவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம். நாம் இந்த மாதத்தை நன்கு திட்டமிட்டு செலவழித்தால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வரலாம். அல்லாஹ் நம்மை ரமலானின் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற செய்வதாக. ஆமீன்.
உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாமிய வாழ்வியல் வரலாற்றில் தனித்துவத்தோடு விளங்கிய, ஒவ்வொரு துறையிலும் தனித்துவத்தோடு விளங்கிய ஆலிம் பெருந்தகைகளை வரிசைப்படுத்தி தாஜுல் உலமா பகுதியில் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நடமாடும் அவுலியா என்று அழைக்கப்பட்ட மௌலானா ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய தகவல்களை இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் தருவதற்காக அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அகமது ஃபாசில் மன்பகி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர் பெருமக்களே, இன்றைய தினம் தாஜுல் உலமா என்ற சிறப்பு நிகழ்வின் வழியாக நாம் பார்க்கவிருப்பது லால்பேட்டை ஷம்சுல் மில்லத் அல்லாமா ஜக்கரியா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. லால்பேட்டை மண்ணில் பல பெரியார்கள், வலிமார்கள், உலமாக்கள் வாழ்ந்து பல நிகழ்வுகளை நிகழ்த்தி பெரும் பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர். அவ்வரிசையில் நடமாடும் மௌலியாவாக வாழ்ந்தவர்கள் தான் ஷம்சுல் மில்லத் என்று அழைக்கப்படும் அல்லாமா ஜக்கரியா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மௌலவி ஹதீப் முகமது அபூபக்கர் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் திருமகனாக பிறந்த இவர்கள் குழந்தை பருவத்திலேயே குர்ஆன் ஓத லால்கான் மஸ்ஜிதில் மன்பூல் அன்வாரின் மடியை தஞ்சமடைந்த அவர்கள் தொடர்ந்து மன்பூல் அன்வாரில் 7 ஆண்டுகள் ஓதி முடித்தார்கள். அல்லாமா அமானி ஹஸரத் அவர்கள் மதரசாவின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மன்பாயி பட்டம் வழங்கும் முதல் பட்டமளிப்பு விழாவை 1947 நடத்தி சனது வழங்கிய போது அந்த முதல் பட்டியலில் ஜக்கரியா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடம்பெற்று சனது பெற்றார்கள். மன்பூல் அன்வாரின் முதல் உள்ளூர் மன்பையாக ஜக்கரியா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஸ்லீம் லீக்கின் முன்னோடி தலைவர்கள் ஒருவராக இருந்த முகமது இக்லீல் அவர்களும் இருந்தனர். ஓதி முடித்து உயர்கல்வியும் கற்று அதே மன்பூல் அன்வாரில் அமானி ஹஸரத் அவர்களின் தலைமையில் முதர்ரிஸாக பொறுப்பேற்றார்கள். தொடர்ந்து அவர்களின் தூய பணி மன்பூல் அன்வாரின் கருவறையில் சிம்மாசனமிட்டு நீண்ட நெடிய பயணம் அதற்குள்ளேயே வட்டமிட்டது. 1947 முதல் தொடங்கி அவர்களின் கல்வி பண்ணி முதர்ரிஸ் என்னும் பேராசிரியராக 1977 ஆண்டு வரை நீண்டது. அதன் பின்னர் அன்றைய முதல்வராக இருந்த கைருல் மில்லத் அல்லாமா அப்துல்லா ஹஸரத் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு ஜக்கரியா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாசிராக பொறுப்பேற்றார்கள். அப்போது தொடர்ந்து 2007 ஆண்டு வரை ஹஸரத் அவர்கள் இறுதி மூச்சு வரை நாசிராகவே இருந்தார்கள். ஹஸரத் அவர்களுக்கு 3 பெண் மக்களும் 3 ஆண் மக்களும் இருந்தனர். அந்த குடும்பம் முழுவதும் எளிய வாழ்க்கையுடன் ஹஸரத் அவர்களை பிரதானப்படுத்தியே வாழ்ந்து வந்தது. ஊரில் உள்ள வீடுகள் எல்லாம் மாளிகைகளாக மாறிய போதும் இன்றளவும் ஹஸரத் அவர்களின் வீடு பழைய ஓட்டு வீடுதான், உயரம் குறைந்த மண் சுவர்கள் ஆன பழைய வீடுதான் இன்றளவும் உள்ளது. 1989 ஆண்டு ஹஸரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல தயாரானார்கள். அங்கு பல கராமாத்துகள் நிகழ்த்தியுள்ளார்கள். ஒருமுறை ஹஸரத் அவர்கள் அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது ஹஸரத் அவர்கள் மாணவராகி அன்சாரி ஹஸரத் அவர்கள் வெயிலின் உஷ்ணத்தால் குளித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள். சற்றும் தயங்காத ஹஸரத் அவர்கள் ஏதோ அரஃபாவை சுற்றி பார்த்து அங்குள்ளதெல்லாம் மத்துப்படியானது போல, அங்கே போய் பார், ஏதாவது பைப் இருக்கும், குளித்து விட்டு வா என்றார்கள். சற்றும் யோசிக்காத அன்சாரி ஹஸரத் அவர்கள் வெளியில் சென்று ஒரு இடத்தில் ஒழுகிக் கொண்டிருந்த பைப் நீரில் குளித்துவிட்டு ஈரத்துணியை பிழிந்து கொண்டு ஹஸரத்திடம் வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் வியப்புடன் பார்த்து, என்ன அரஃபாவிலேயே குளிக்க தண்ணீர் கிடைத்ததா? எங்கே? நாங்களும் குளிக்கிறோம், இடத்தை காட்டுங்கள் என்றனர். சில நிமிடங்களின் தாமதத்திற்கு பிறகு அங்கிருந்தவர் அழைத்து சென்று பார்த்தபோது பல தூரம் நடந்தும் சுற்றுப்புறத்தில் எங்குமே எந்த பைப்பும் தென்படவில்லை. ஆனால் குளித்த அடையாளங்கள் இருந்தது. அப்பொழுதுதான் அங்குள்ளவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர், அல்லாஹ் தன் நேசரான ஹஸரத் அவர்களின் கராமத்துகளை காண்பித்திருக்கிறான் என்று. ஜாமியா மன்பூல் அன்வாரில் நீண்டகாலம் பணி செய்த பெருமையும் நீண்டகாலம் நாசிராக இருந்ததும் அதிகமான மூலவிகளுக்கு சனது வழங்கியதும் அதிகமான ஃபத்வாக்கள் வழங்கியதும் ஹஸரத் அவர்களின் சாதனைகளாகும். அதேபோல் நீண்டகாலம் லால்கான் ஜாமியா மஸ்ஜித் ஹத்தீபாக இருந்ததும் நிறைய பேர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததும் ஹஸரத்தின் மற்றொரு சாதனை முகடமாகும். நாடெங்கும் பரந்த தமிழக ஊர்கள் பலவற்றில் பள்ளிவாசல்களுக்கு அடிக்கல் நாட்டி விழா வைத்ததும் புதிய பள்ளிவாசல்களை திறந்து வைத்ததும் ஹஸரத் அவர்களே. கடைசி காலத்தில் ஹஸரத் அவர்களுக்கு முதுமையின் இயலாமை ஏற்பட்ட போது பணிச்சுமைகளை குறைக்க வேண்டியது ஏற்பட்டது. அதுவரையும் லால்கான் ஜாமியா மஸ்ஜித் ஹுத்பா ஹத்தீபாக பணி செய்த அவர்கள் அந்த பணியை தொடர முடியாமல் போனது. தனது ஓங்கார குரலால் கனீன தெளிவான உச்சரிப்புகளுடன் ஹஸரத் அவர்கள் ஓதும் ஹுத்பா நின்று போன
அவர்களுக்கு உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த மருத்துவர் அவர்களை பார்த்து சிகிச்சை செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டார். எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது, ஏதாவது மாத்திரை கொடுத்து விட்டு செல்லுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று ஹசரத் கூறிவிட்டார்கள். எல்லோருக்கும் பிரிந்து விட்டது அந்த 4ஆம் நாள் என்ன நடக்கப் போகிறதோ என்று. அதிலிருந்து 3ஆம் நாள் காலை தனது மகள்களை அழைத்து தங்கள் குடும்ப பாரம்பரியத்தை எடுத்து கூறி, நீங்கள் இது நாள் வரையும் கட்டி காத்து வந்த அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குவதை ஆர்வமுடன் செய்து வாருங்கள் என்பது போன்ற உபதேசங்களை செய்தார்கள். அதன் பின்பு தனக்கு இந்த இடத்தில் பெஞ்சு போட்டு படுக்க வைத்து விடுங்கள், பெண்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆண்களை இப்படியே பார்த்து செல்ல ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். தமது வார்த்தையில் கூறினாலும் ஹஜரத் அவர்கள் தான் மரணித்து விடு என்பதை மட்டும் கூறாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை மட்டுமே கூறி வந்தார்கள். ஆனால் வீட்டில் இருந்தோர் இதை புரிந்து கொண்டவுடன் நெருங்கியவர்கள் தயார் நிலையிலேயே வீட்டிலேயே குழுமி இருந்தனர். பின்பு அன்றைய இரவு இஷா தொழுது விட்டு ஹஜரத் அவர் நீண்ட நேரம் சாதாரணமாக நிற்கக்கூட இயலாமல் இருந்த அவர்கள் அப்பொழுது 1.5 மணி நேரம் நின்று கொண்டே அனைவருக்காக துஆ செய்து அழுத அழுகையின் கண்ணீர் அவர்களின் படர்ந்த தாடி வழியை நெஞ்சத்தை நினைத்தது. பின்பு கட்டிலில் படுத்து தனது மூத்த மகளை அழைத்து, நீ என் தலைமாட்டில் அமர்ந்து குர்ஆன் ஓது, அப்படி என்னையும் கவனித்துக் கொள் என்று கூறிவிட்டு தமக்குள் ஓதிக்கொண்டே படுத்து விட்டார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஃபஜ்ருக்கு முன் தஹஜ்ஜுடைய நேரம் 13/7/2007 அன்று ஹஜரத் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார்கள். அன்னாரின் புனித உடல் அன்றைய அசல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லாம் வல்ல ரஹ்மான் அன்னாரின் சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா. இப்போதெல்லாம் எல்லா முஹல்லாக்களிலும் அரசு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை தொடங்கும் முன்முயற்சி நடைபெற்று வருகிறது. முஸ்லிம் சமூகத்தை ஆட்சி அதிகாரமிக்க பொறுப்பில் அமர்த்தும் முயற்சி முஹல்லாக்கள் தோறும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல முயற்சி பாராட்டுக்குரியதென்றாலும் என்னென்ன தேர்வுகள் யார் யாரால் நடத்தப்படுகிறது என்பது குறித்த புரிதல் நம் எல்லோருக்கும் இருப்பது அவசியம். அந்த வகையில் நமது முதல் முயற்சியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC நடத்தும் தேர்வுகள் பற்றியும் அதற்கான நடைமுறைகள் பற்றியும் ஓர் விழிப்புணர்வு பதிவை நம்மோடு தகர்ந்து வருவதற்காக காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய உமர் அப்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் உமர். நான் தமிழ்நாடு அரசு பணியில் பணியாற்றி வருகிறேன். நம்ம இப்போ TNPSCனா என்ன, அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். TNPSC அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது TNPSC Group 1, Group 2, Group 4 இந்த எக்ஸாம்ஸ்லாம். ஏன்னா இது வந்து Group 1, Group 2க்கு எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க எழுதலாம். Group 4க்கு 10th முடிச்சிருந்தா போதும் அவங்க எழுதலாம். சரிங்களா? இது தவிர ஸ்பெஷலைஸ்டாக லா முடித்தவங்களுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு AO அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம், அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாம்ஸ் நிறையா வைக்கிறாங்க. இந்த Group 1, Group 2, Group 4 விட இந்த ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, இது வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த பர்டிகுலர் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அவங்க எழுத முடியும். அதனால் அந்த பணிக்கு நல்லா உட்காந்து தயாரானாங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஜாபை நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த Group 1, Group 2 இதில் என்னென்ன பணியிடங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, Group 1ல் டெப்யூட்டி கலெக்டர், DSP, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு அதிகாரி பணியிடங்களுக்கு இவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஸ்டார்டிங்கில் ஒரு 60,000 70,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ட்ரைனிங்கில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலவன்ஸ், அவங்க போஸ்டிங் வந்தோடனே அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதிகமாகவே வரும். அடுத்து வந்து Group 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு 2ஆக பிரிப்பாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து 45,000 50,000 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வரும். சரிங்களா? இதில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கமிஷனர், அதுக்கப்புறம் வந்து சப் ரெஜிஸ்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், லேபர் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கடுத்து வந்து நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியிடங்கள் வந்து இந்த நான் இன்டர்வியூவில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தோராயமாக சம்பளம் 25,000 30,000 ரூபா வரைக்கும் இருக்கும். இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ Group 4 பணியிடங்களை பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர், VAO இந்த மாதிரி பணியிடங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த வருஷத்துல இருந்து இன்னும் சில பணியிடங்களையும் Group 4ல சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதுவும் இருக்குது. இப்போ இந்த பணியிடங்களுக்கு அதிகமான போட்டின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா Group 4ல் 10th முடிச்சிருந்தா போதும். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருமே எழுதுவாங்க அந்த எக்ஸாம். அப்போ அந்த அளவுக்கு போட்டி இருக்கும்.
அப்போ இதில் எப்படி நம்ம ஏன்னா இது வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதுக்கு எதுலேருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை படித்தா போதும். ஸ்கூல் புக்கில் இருந்தால் 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து தான் வரப்போகுது. சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து மெட்டீரியல்ஸ் நம்ம கையிலே இருக்குது, அவேர்னஸும் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு பயங்கரமான போட்டி இருக்குது. சரிங்களா? அது வெறும் ஆனால் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு மார்க்குமே அதில் 2000 பேர் 3000 பேர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இதில் எப்படி நம்ம ஈஸியாக போகிறது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை கரெக்டாக பயன்படுத்தணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கேட்டகரியில் வருவாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பிசிஎம் அந்த ரிசர்வேஷன் 3.5% இருக்குது. சரிங்களா? இதுக்கடுத்து வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் 30% இருக்குது. அப்போ உமன்ஸ் இதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அவங்களும் அதை பயன்படுத்திக்கணும். அப்புறம் டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லுவாங்க, ஆதரவற்ற விதவைகள். இந்த சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அதாவது விடோ, நார்மல் விடோ கிடையாது, டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். அது வந்து அவங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த எக்ஸாம் இது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அப்பவும் இந்த கேட்டகரியில் ஆட்கள் இல்லாமல் அந்த வேக்கன்சி அப்படி சும்மாவே இருக்குது. சரிங்களா? ஸோ டெஸ்டிடியூட் விடோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், ரொம்ப ஈஸியாக அவங்க வேலையில் சேர முடியும். இதுக்கடுத்து பிஎஸ்டிஎம், அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த தேர்வுக்கு என்ன கல்வி தகுதியோ, இப்போ உதாரணத்துக்கு குரூப் 4னா 10th, குரூப் 1னா டிகிரி, குரூப் 2னாலும் டிகிரி, அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அந்த கோட்டாவை நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். அதாவது 20% கோட்டா வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இடையில ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இது கிடைக்காது. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். இடையில நான் வேறு ஏதாவது படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, ஆனால் டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரஸில் வந்து தமிழ் மீடியத்தில் ஒரு டிகிரி போட்டு படித்து அதை வச்சு இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரியில் ஒரு கரஸில் ஒன்று போட்டு நீங்கள் ஒரு டிகிரி பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ தமிழோ ஏதோ ஒன்று படிங்க. அந்த பிஎஸ்டிஎம் கோட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. இது தவிர டைப்ரைட்டிங் ஸ்டெனோகிராஃபருங்கிற பயிற்சியை முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அரசு பணி வந்து சேர முடியும். சரிங்களா? டைப்ரைட்டிங்கில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் பண்ணணும். ஸ்டெனோகிராஃபர்லேயும் அதே தான், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசு பணி உறுதி. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட வந்து 50 வேக்கன்சி, பிசிஎம் கேட்டகரியில் 50 வேக்கண்ட்டு சும்மா இருக்குது, சேர ஆள் இல்லை. சரிங்களா? அப்போது நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் பயிற்சி முடித்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும் பிசிஎம் கேட்டகரியில். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 200 கொஸ்டினுக்கு இந்த எக்ஸாம் வைப்பாங்க. 200 கொஸ்டினுக்கு நார்மல் பிசிஎம் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா 165 மார்க் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னு இருக்குன்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்க 140 எடுத்தாலே அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? 140லேருந்து 145 எடுத்தாலே அவங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் வேலை கிடைக்கும். ஆனால் ஸ்டெனோ முடித்தவங்க 200க்கு வெறும் 60 மார்க் எடுத்தால் போதும், 60 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும், அவங்களுக்கு வேலை உண்டு. அதாவது 60 கொஸ்டினுங்கிறது அதை கரெக்டாக போட்டாங்கன்னா தான் அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பேர் வரும். அது உள்ளே வந்துட்டாலே போதும், அவங்களுக்கு வேலை உறுதி இந்த ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது காலேஜ் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ மாணவர் இருக்கார் அப்படின்னா, அவர் பிஎஸ்டிஎம் அவர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காரு அப்படின்னா டிகிரியை இன்னொரு டிகிரியை வந்து தமிழ் மீடியத்தில் கரஸில் போட்டு படிங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங் ஸ்டெனோகிராஃபர் இந்த 2 பயிற்சியையும் முடிச்சிங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிட்டிங்கன்னா அரசு பணி உறுதி. சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% அவங்க பயன்படுத்திக்கணும். அவங்களும் இதே மாதிரி தான், பிஎஸ்டிஎம் அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டைப்ரைட்டிங் ஸ்டெனோகிராஃபர் இதையும் முடிச்சிட்டாங்கன்னா அரசு பணிக்கு அவங்க எளிமையாக சேரலாம். சரிங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம்.
மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. செக்கிழுத்த செம்மல் என்று அழைப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆம், தமிழகத்தில் தென்னிந்தியாவில் செக்கிழுத்த செம்மல் என்றவுடன் நம் முன் வந்து நிற்பார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். எப்படி தமிழகத்தில் அல்லது தென்னிந்தியாவில் செக்கிழுத்த செம்மலாக இருக்கிறாரோ அப்படி வட இந்தியாவில் ஹசரத் மோஹானி அவர்கள் செக்கிழுத்த செம்மல் என்கிற அடைமொழியை சுமந்து நிற்கிறார்கள். இதோ அந்த வரலாற்றை எடிட்டர் அலாவுதீன் குரலில் கேட்கலாம். 1921 ஆண்டு இந்தியாவை உழுக்க வைத்த ஒரு வாசகம் முழங்கப்பட்டது. அதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சியே நீண்ட காலம் வாழ்க என்ற முழக்கம். பிறகுதான் 1929 ஆண்டு பகத்சிங்கால் முழங்கப்பட்ட முழக்கமாகவும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முழக்கங்களில் ஒன்றாகவும் மாறிய இந்த வீர முழக்கத்திற்கு சொந்தக்காரர், இந்திய மண்ணிற்கு முழு சுதந்திரமே தீர்வு என முழக்கமிட்டவர் அவர்தான் செக்கிழுத்த செம்மல் மௌலானா ஹசரத் மோஹானி அவர்கள். செக்கிழுத்த செம்மல் இவரின் வரலாற்றை நாம் புரட்டுவது காலத்தின் கட்டாயம். ஆயிரத்தி 1929 ஆண்டில் டிசம்பர் 29 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில்தான் இந்தியாவிற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது 1921 ஆண்டே இந்த நாட்டிற்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைத்தவர் ஹஜரத் மோஹானி. 1921 ஆண்டு அகமதாபாத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டது. இந்தியாவிற்கு டோமினிக் அந்தஸ்தினை, பாதுகாப்பு அளிக்கப்பட்ட சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பதே அத்தீர்மானம். இது ஏற்பட்டால் ஆங்கிலேயருடன் இந்தியர்களும் ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு ஏற்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கருதினார்கள். கிலாபத் இயக்க தலைவருமான ஹஜரத் மோஹானி ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்தியா பெற வேண்டியது டோமினிக் அந்தஸ்து அல்ல, நமது மண்ணில் ஆதிக்கம் செலுத்தும் ஆங்கிலேயர்கள் முழுக்க முழுக்க வெளியேறி முழு தேசத்தையும் எவ்வித தலையீடும் இல்லாமல் நாம் ஆளுகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே என்று ஆணித்தரமாக வாதிட்டார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் யங் இந்தியா மே 4, 1922 ஆண்டு வெளியான இதழிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 1929 ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவிற்கு முழு சுதந்திரமே தேவை என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் வெளியிட்டது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதே தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மௌலானா மோஹானி அவர்கள் என்பதும் இந்திய விடுதலைக்கு அவரின் கணிப்பு எப்படி இருந்தது என்பதையும் இந்த சான்று நமக்கு பகிர்கின்றது. உருது இ முல்லா என்ற உருது மொழி பத்திரிகை ஒன்றை துவங்கிய இவர் அதில் இந்திய சுதந்திரத்தை லட்சியமாக கொண்டு வரும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் வெளியிட்டார். இதனால் ஆங்கிலேயர்களுக்கு மேலும் இவர் மீது ஆத்திரம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஹஜரத் மோஹானி மீது வழக்கு தொடர்ந்த ஆங்கில அரசு இவர் மீது 4 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்தது. 500 ரூபாய் அபராதம் செலுத்த இவரிடம் பணம் இல்லாததால் இவருடைய முந்தைய புத்தகங்களை ஏலத்திற்கு விட்டு அதில் கிடைத்த வருமானத்தில் அபராத தொகையை எடுத்துக்கொண்டது ஆங்கில அரசு. மௌலானா ஹஜரத் மோஹானி அவர்கள் சிறை சென்ற போது அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். குழந்தை பிறந்த பிறகு அக்குழந்தையை கணவரிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக குழந்தையோடு சிறை சென்ற அவரது மனைவியின் கையில் குழந்தை இருப்பதை பார்த்ததும் குழந்தையை சிறை கம்பிகளின் இடையே தனது கரங்களை நீட்டி வாங்கிக் கொண்ட மௌலானா குழந்தையின் மீது முத்தமிட்டார். மௌலானா மீது சிறை விதிகளை மீறினார் என்ற புதிய குற்றம் சாட்டப்பட்டு மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையின் போது சிறையில் செக்கிழுத்தார் செக்கிழுத்த செம்மல் ஹஜரத் மோஹானி அவர்கள். ஒன்று கூட்டப்படும் அந்த நாள், நம் எண்ணங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற அந்த நாள், மீண்டும் நாம் உயிர்த்து எழுப்பப்படுகிற அந்த நாள், நியாயத்தீர்ப்பின் அதிபதிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அந்த நாள், மகஷர் பெருவெளியில் அர்ஷில் அமைந்திருக்கும் இறைவனை பார்வையிடும் அந்த நாள். இதோ
ஒன்று கூடுதல் என்ற தலைப்பில் உரை தருவதற்காக ஆளுநர் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசா மாணவி ஆஃபியா இணைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஷ்ர் ஒன்று கூடுதல். ஹஷ் என்றால் ஒன்று கூடுதல் என்பது பொருளாகும். கியாமத் நாள் அன்று சூர் ஊதப்பட்ட பின்பு அனைத்து உயிரினங்களும் மரணித்துவிடும். பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இரண்டாவது முறையாக சூர் ஊதப்படும். அதனால் அனைத்து உயிரினங்களும் உயிர் பெற்றுவிடும். அனைவரும் தத்தமது மண்ணறைகளில் இருந்து எழுந்து ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுவர். இதற்கு தான் ஹஷ் என்று கூறுவர். இந்த மஹ்ஷர் மைதானம் வெள்ளை நிறமான மிருதுவான மரங்கள் ஏதுமற்ற மைதானமாகும். அதில் மனிதன் மறைந்து கொள்வதற்கு எந்த மலை குன்றோ கட்டமோ இருக்காது. படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்ப்பான். இம்மைதானத்திற்கு சிலர் நடந்து வருவர், சிலர் வாகனத்தில் வருவர். காஃபிர்கள் தலை கீழாக நடந்து இம்மைதானத்திற்கு வந்து சேர்வர். அந்த நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் எனில், ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றிய கவலை தான் இருக்கும். மனிதன் தனது சகோதரன், பெற்றோர், மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரை விட்டும் முகம் திருப்பி கொண்டு செல்வான். உலகில் வாழும் போது யாருடன் தனது உயிரை கூட அர்ப்பணிக்கும் அளவு நெருங்கியிருந்தானோ, மறுமையிலிருந்து தப்பிப்பதற்காக தனது மனைவி மக்களை கூட தனக்கு பதிலாக கொடுக்க தயாராகி விடுவார்கள். குர்ஆனில் வந்துள்ளதாவது, அந்த நாளின் வேதனைக்கு நஷ்ட ஈடாக தன் மக்களையும் தனது மனைவியையும் தன் சகோதரையும் தன்னை அரவணைத்துக் கொண்டிருந்த தனது உறவினர்களையும் இன்னும் பூமியில் உள்ளோர் அனைவரையும் குற்றப்பரிகாரமாக கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புவான். அவ்வாறு அவன் விரும்புவது அல்லாஹ் அக்பர், அவன் விரும்புவது நடக்கக்கூடியதல்ல. நிச்சயமாக அது நரகம், கொழுந்து விட்டெறியும் நெருப்பாகும். அது தலையின் தோலை கலற்றுவதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நாளின் சூரியன் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும். அதன் கடுமையான உஷ்ணத்தின் காரணமாக தலை உருகி மூளை வெளியே வந்துவிடும். நாவு வாயின் மேற்பகுதியோடு ஒட்டிக்கொள்ளும். காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் மற்றும் பாவம் செய்தவர்கள் வியர்வில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர், அவரவர்கள் செய்த பாவங்களின் அளவுக்கு அவர்கள் வியர்வில் மூழ்கியிருப்பர். வியர்வை எந்த அளவுக்கு வெளியாகும் என்றால் 70 முழம் அளவுக்கு பூமிக்குள் செல்லும். அல்லாஹ் அக்பர். ஆனால் பூமி அந்த வியர்வையை உறிஞ்சாது. எனவே அந்த வியர்வை மேலெழும்பி விடும். சிலருக்கு அவர்களின் வியர்வை கரண்டை வரையிலும், சிலருக்கு முழங்கால் வரையிலும், சிலருக்கு இடுப்பு வரையிலும் இருக்கும். இன்னும் சிலர் வியர்வையில் முழுமையாகவே மூழ்கி இருப்போர். அல்லாஹ் அக்பர். மக்கள் கடுமையான பசி தாகத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பர். அல்லாஹ் தஆலா அன்றைய நாளில் நல்லடியார்களுக்கு தனது அர்ஷின் நிழலில் இடமளிப்பான். அவர்களுக்கு உணவும் பருகவும் ஏற்பாடு செய்வான். கியாமத்தின் ஒரு நாள் உலகின் 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். விசாரணை செயலீடு வழங்குவதில் போன்றவற்றிலேயே ஒரு நீண்ட காலம் கழிந்துவிடும். மக்கள் கவலையில் ஆழ்ந்திருப்பர். திடுக்கமுற்றவர்களாக முன்னோர் பின்னோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நபியிடம் சென்று விசாரணையை விரைவில் தொடங்க அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுமாறு வேண்டுவர். ஆனால் நபிமார்கள் அனைவரும் சிபாரிசு செய்ய இயலாது என்று தெரிவித்தவர். பிறகு கடைசியில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சிபாரிசுக்காக வருவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அவர்கள் சிபாரிசு செய்த பின் அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது தோன்றுவான். பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும். மனிதர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் எடை போடப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க.
போன் 253983. பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. திருமணம் உலகின் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இனவிருத்திக்காக நடைபெறும் இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கான ஒரு முறையியல் அங்கீகாரம். ஆனால் எந்த உயிரினமும் இந்த அங்கீகாரத்தை சமூகவியல் நடைமுறையாக்குவதில்லை. உண்மையில் மனிதன் இப்படியான நடைமுறைகளுக்குள்ளால் ஒரு உயர்ந்த பண்பாட்டை வைத்திருக்கிறான். இஸ்லாம் அதனிலும் உயர்ந்த பண்பாட்டை வைத்திருக்கிறது. இதோ இஸ்லாமிய இல்லறம் என்னும் தலைப்பின் கீழ் இந்த சமூக அங்கீகாரத்தை இஸ்லாம் எவ்வாறு வழங்குகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிசாஹு ஹபா இலு ஷைத்தான் அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமு. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல பல இடங்கள்ல கணவனின் கடமையை பூர்த்தி செய்வது பற்றி கூறியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையை போன்று இருக்கிறான் என்று ஆடைக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. நம் வாழ்க்கையில ஆடை என்பது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஆடை நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கௌரவத்தை கொடுக்குது. நம் மானத்தை மறைக்க உதவுகிறது. நம் உடலில் உள்ள குறைகளை மறைக்கிறது. நம் குறைகளை வெளியே யாரிடமும் கூறாது. அல்லாஹ் ஆடைக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். ஒருவர் ஒரு திருமணத்திற்கு போகிறார். அப்பொழுது ஒரு அழுக்கு படிந்த பழைய ஆடையை அணிந்து கொண்டு போறாரு. அங்கு இருக்கிறவங்க யாருமே அவரை மதிக்கவில்லை. பிறகு அவர் வீட்டுக்கு சென்று ஒரு புதிய ஆடையை அணிஞ்சு வராரு. அவரை எல்லோரும் வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க என மரியாதை கொடுக்கறாங்க. அந்த மனிதர் அவருடைய சட்டையை கலற்றி டேபிள் மேல வச்சு நீ சாப்பிடு என்றார். மற்றவர்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இந்த மரியாதை எனக்கு கிடைச்சது இல்ல, இந்த ஆடைக்கு கிடைச்சது. பிறகுதான் அவங்க புரிந்து கொண்டாங்க, ஒரு ஆடை எப்படி மனிதனுக்கு கௌரவத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறதோ அதே போல்தான் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே. கணவனை பிரிந்து மனைவி வாழ்ந்தால் அந்த மனைவியை வாளாவெட்டி என பெயர் சூட்டி விடுவாங்க. மனைவியை கணவன் பிரிந்து வாழ்ந்தால் அவனுக்கு வாழ்க்கையே வெட்டிதான். கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டால் அதை உடனே பேசி சமாதானமாக போய்விட வேண்டும். உதாரணமாக, ஒருவர் வெள்ளையாக ஆடை அணிந்து வெளியே செல்கிறார். ஒரு மேலே பறந்து போகும் பொழுது அவர் மேலே அசிங்கப்பட்டு விட்டுருச்சு. உடனே அவர் என்ன செய்வாரு? தண்ணீர் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அதை நன்றாக கழுவிட்டு போயிடுவாரு. அது போல தான் கணவன் மனைவி சண்டையும் 2 பேரும் உட்கார்ந்து பேசினாலே பிரச்சனை சரியாகிவிடும். ஒரு பெண் ஒரு ஹஜரத் கிட்ட போய், ஹஜரத், என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஒரே சண்டையாக இருக்கிறது, என் பேச்சை அவர் கேட்கிற மாதிரி எனக்கு வசியம் செய்து வசிய மருந்து கொடுங்க என கேட்டாள். அதற்கு அந்த ஹஜரத், அப்படியாமா, சரிமா, நான் கேட்கறத கொண்டு வாங்க, செய்து தருகிறேன். அதாவது சிங்கத்துடைய 3 முடியை கொண்டு வாங்க, நான் செய்து தருகிறேன் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டுக்கு வந்து விட்டாள். வீட்டிற்கு வந்து யோசிக்கிறாள், அதை எப்படி எடுப்பது என்று யோசித்து ஒரு ஜூக்கு போறா. அங்கு ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க.
பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக அந்த சிங்கத்தை அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பெண் அதை பார்த்துவிட்டு அந்த சிங்கத்துக்கு உணவு வைக்கிறா. 2வது நாளும் உணவு வைக்கிறா, 3வது நாளும் உணவு வைக்கிறா. 4வது நாள் இதே மாதிரி செய்யும் போது அந்த சிங்கம் குனிந்து உணவு சாப்பிடும் போது டப்புன்னு முடியை பிடுங்கி விடுறா, பிடுங்கிட்டு வந்துடுறாங்க. பிறகு அதை கொண்டு வந்து அந்த ஹஜ்ரத்திடம் கொடுக்குறாங்க. அந்த ஹஜ்ரத்துக்கு மிக வியப்பாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஏமா காட்டுக்கே ராஜா சிங்கம், அதையவே வசியம் பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் கூடவே வாழக்கூடிய உன் கணவரை வசியம் பண்ண முடியாதாமா? நீயே வசியம் பண்ணிக்கொள்மா என்று சொல்லிவிட்டார். ஒரு பெண் நினைத்தால் அன்பால எதை வேண்டுமானாலும் சாதிப்பார். கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்படும் பொழுது பெண்கள் ஒரு படி இறங்கி வந்தால் ஆண்கள் 2 படி இறங்கி வருவாங்க, 2 படி இறங்கி வந்தால் 4 படி இறங்கி வருவாங்க. இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு முறை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, நான் பேச மாட்டேன் என்றேன். ஆனா என் மனது ஒப்புக்கொள்ளாமல் உடனே பேசிவிட்டேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதே நிலையில் நீ மரணித்து இருந்தால் உன் ஜனாசாவை கூட நான் அடக்கம் செய்திருக்க மாட்டேன் என கூறினார்களாம். கணவன் மனைவி உறவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, அல்லாஹுக்கு அடுத்தது யாருக்கேனும் சஜிதா செய்ய அனுமதிக்கப்பட்டு இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என கூறினார்கள். அந்த அளவுக்கு கணவனின் கடமையை பற்றி கூறியுள்ளார்கள். பயிருக்கு வேலி எவ்வளவு அவசியமோ அதை போன்று ஒரு கணவன் மனைவிக்கு பாதுகாப்பாகும். ஒரு பெரியவரிடம் ஒரு கணவன், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே சண்டையாக இருக்கிறது, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, எதிர்த்து பேசுறாங்க என்று சொன்னாங்க. அதற்கு அந்த பெரியவர், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா அல்லது உன் மனைவியை ஜெயிக்க வேண்டுமா என கேட்டார். அதற்கு அவர், நான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார். அதற்கு அந்த பெரியவர், நீ உன் மனைவியிடம் பொறுமையாக விட்டு கொடுத்து போ என்றார். அவர் சில நாட்கள் கழித்து, நாங்க இப்ப இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கை, இதை புரிந்து வாழ வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று. இந்த காலத்துல சொல்றாங்க, காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி எறிய வேண்டும் என்று. ஆனால் முஸ்லிமான பெண்கள் கணவன் மனைவி பற்றி அல்லாஹு தஆலா என்ன கட்டளையிட்டுள்ளான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை முறை என்ன, அதை பேணி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபரஐது அக்ஸர அஹ்லஹன் நிஸா, நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் என்று. காரணம் என்ன என்று கேட்டபோது, பெண்கள் தன் கணவனிடம் நன்றி கெட்ட வார்த்தையை உபயோகித்து விடுகிறார்கள் என கூறினார்கள். ஒரு கணவனுடைய கடமை என்ன தெரியுங்களா? தம் மனைவிக்கு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதுதான் அவங்க அவசியமா நமக்கு கொடுக்கக்கூடிய கடமை இருக்கு. ஆனா பெண்களாகிய நம்ம இதை அதிகமாக கேட்பது, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது தான் குடும்பத்துல சண்டை ஏற்படுகிறது. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல் இக்திசாது ஃபின் நஃபகதி நிஸ்ஃபுல் மஈசதி, செலவு செய்வதில் நடுநிலையை கையாளுவது வாழ்க்கையில் பாதியாகும் என கூறியுள்ளார்கள். அதுபடி வாழ்ந்தால் சண்டை சச்சரவு ஏற்படாது. முதலாக சொர்க்கத்தில் நுழைவது ஒரு பெண், அதாவது விறகு வெட்டியாருடைய மனைவி. அந்த அந்தஸ்தை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு காரணம் கணவனின் கடமையை அந்த அளவுக்கு பேணி நடந்தாங்க. கணவனுடைய பொருத்தம் பெற்ற மனைவிக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு பெண் நல்ல முறையில் கணவனின் கடமையை பூர்த்தி செய்து கணவனின் பொருத்தம் பெற்றவளாக மௌத்தாகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தில் ஹூர்-இன் பெண்களை போன்று அல்லாஹ் ஆக்கி வைப்பான். இந்த அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கும் அனைத்து முஸ்லிமான பெண்களுக்கும் தருவானாக என்று துஆ செய்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரமலானுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இறுதியாக தந்த இறைவேதமான
திருக்குரானை தந்த ரமலான் என்பதில் இந்த ரமலான் கூடுதல் சிறப்பை பெறுகிறது. இதோ இறுதியாக வந்த இறைவேதமான திருக்குரானை தந்த ரமலான் என்ற பாடலை தருவதற்காக தேரளந்தூர் தாஜுதீன் அவர்கள். இறுதி இறை வேதமான குர்ஆனை தந்த ரமலானே, குர்ஆனை தந்த ரமலானே, உந்தன் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தோமே, உந்தன் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தோமே. இறுதி இறை வேதமான குர்ஆனை தந்த ரமலானே. பகல் வேளை முழுதும் நாங்கள் நோன்பிருந்தோமே, பகல் வேளை முழுதும் நாங்கள் நோன்பிருந்தோமே, இரவிலே நின்றே தினம் தராவிஹ் தொழுதோமே. ரப்புல் ஆலமீனே, ஓ எங்கள் அமல் கொஞ்சம் மறவாமல், எங்கள் அமல் கொஞ்சம் மறவாமல், ரஹ்மத்தை தந்து சுகம் கொடு அல்லாஹ். இறுதி இறை வேதமான குர்ஆனை தந்த ரமலானே. கண்களிலே நீர் வழிய கையிரண்டும் ஏந்தி, கண்களிலே நீர் வழிய கையிரண்டும் ஏந்தி, கல்புருகி கேட்கும் எங்கள் துஆக்களை ஏற்பாய். செய்து விட்ட பாவம் ஓ கொஞ்சமல்ல ரப்பே ரஹ்மானே, கொஞ்சமல்ல ரப்பே ரஹ்மானே. பாவங்களை போக்கி நன்மை கொடு அல்லாஹ், பாவங்களை போக்கி நன்மை கொடு அல்லாஹ். இறுதி இறை வேதமான குர்ஆனை தந்த ரமலானே.
சுவனத்தை திறந்து வைத்த சுகமான மாதம், நரகத்தை மூடி வைத்து நலம் தந்த மாதம், ஷைத்தானுக்கெல்லாம் விளங்கிட்ட மாதம், துய்யோனே விளங்கிட்ட மாதம், தூயோனே எங்கள் அமல் யாவும் ஏற்றுக்கொள்ளல்லாஹ், எங்கள் அமல் யாவும் ஏற்றுக்கொள்ளல்லாஹ். குர்ஆனை தந்த ரமலானே, உனக்காக நாங்கள் செய்யும் ஜக்காத்துடன் சதகா, உனக்காக நாங்கள் செய்யும் ஜக்காத்துடன் சதகா, சிறியதே என்ற போதும் ஏற்றுக்கொள்ளு அல்லாஹ். வேதனைகள் தந்து சோதித்திட வேண்டாம் எஜமானே, சோதித்திட வேண்டாம் எஜமானே. இருலக வாழ்வில் ஏற்றம் கொடு அல்லாஹ், இருலக வாழ்வில் ஏற்றம் கொடு அல்லாஹ். இறுதி இறை வேதமான, இறுதி இறை வேதமான குர்ஆனை தந்த ரமலானே. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும். ஹோட்டல் ரிஃபாயா பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா பேருந்து நிலையம் பின்புறம் அந்தோனியா தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. நம்மிடமும் நம் பிள்ளைகளிடமும் ஆங்கில வருடத்தின் மாதங்களை வரிசையாக கேட்டால் மூச்சு விடாமல் சொல்லி முடித்து விடுவோம். தமிழ் வருடத்தின் மாதங்களை கேட்டால் சிலர் கொஞ்சம் தயங்கிச் சொல்லலாம், சிலர் அதையும் சொல்வதற்கில்லை. இதே சூழல் அரபு ஆண்டினுடைய மாதத்தை வரிசைப்படுத்தி கேட்டால் எத்தனை பேரால் தவறில்லாமல் சொல்லிவிட முடியும் என்பதை எண்ணி பார்த்து விடலாம். இஸ்லாமியர்கள் அரபினுடைய ஆண்டை, மாதக்கணக்கை ஓர் அளவீட்டின் பெயரில் வைத்தார்கள். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களோ அதை பண்பாட்டோடு இணைத்து கொண்டார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் அந்தந்த மாதத்தில் நடைபெறும் தர்காவின் ஆண்டூரிசை அந்த மாதத்தின் பெயரோடு பொருத்தி பார்த்தார்கள். இவையெல்லாம் ஓர் நினைவுக்கான மனக்கணக்கு தான். தமிழில் அரபு மாதத்தின் பெயரை மொய்தீன் பிறை, கந்திரி பிறை, நாகூராண்டவர் பிறை என்றெல்லாம் தமிழ்படுத்தி பயன்படுத்திய வரலாற்று சிறப்பு தமிழ் முஸ்லிம்களுக்கு உண்டு. இதோ அந்த மாதங்களின் சிறப்பை சொல்லும் நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் இணைகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மவுளுது பொறையில் கல்யாணம், தோவத்து பொறையில் தலைமுழுகலை, சபுர் கழிவில்
புறையில் நடுவாக்கில் கடைசியிலையோ புள்ள பிறக்கும் என இஸ்லாமிய மாதங்களின் பேர்களை மம்மது பத்தக்கா இந்த மாதமாக இருக்கிறவங்க கணக்குக்கு சொல்லி காட்டுவாங்க. எங்கள் யுவராம் சாஸ்திரத்தை சொல்லி தந்த இஸ்லாமிய மாதங்களோட பேரும் இப்படி இல்லையக்கா, நீங்கள் எது சரியான பேருன்னு தெரியலையக்கான்னு கேட்டப்போ அந்த அக்கா சொன்னாங்க, எங்கள் அம்மா, நன்னி, மாமியா, அத்தம்மா, பாட்டி மாசப்புறையை இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீ அசரத்து சொல்லி கொடுக்குற மாத பேர்களையும் கற்றுக்க, நாங்கள் சொல்லி கொடுக்குற புற மாதத்தை அதையும் புறையே கற்றுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. 1வது மாதம் முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய மாதத்தில் முதல் மாதம். 10 நோம்பு பொறைன்னு சொல்லுவாங்க. ஆசிரா கந்திரி கொடுப்பால, அசனார் ஓசனாருக்கு கத்தம் ஓதி இனிப்பு உருண்டை கொலக்கட்டை போட்டு அரும்பு மல்லிகைப்பூ வாங்கி பகிர்வாங்க. 2வது மாதம் சவுர் மாதம், சவுர் கழிவு பொறை ஒடுக்கத்து போதேன்னு சொல்லுவாங்க. நீர்நிலைகள் எல்லாம் குளிச்சு விட்டு நோய் நொடியின்றி வாழ உடல் நலத்துக்கு துவா செஞ்சு துவா கேட்பாங்க. 3வது மாதம் ரபீல் அவல் மாதம், மவுலுது பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரால் மவுலுது ஓதுறது 12 நாள் ஓதுவாங்க. ரபீல் அவல் பொறை 12ல் தானே பிறந்தாங்க நாயகங்க. அன்னைக்கு மிலாடி நபி கொண்டாடுவாங்க. நாயக பிறந்த மாதம் திருநபி கொண்டாட்ட ஊர்வலம். அன்னைக்கு ராவில் நபிலாத்தோட வாழ்க்கையை ஆலிம்சாக்கெல்லாம் சிறப்பாக நம்மளுக்கு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் உட்காந்து கேட்போம். 4வது மாதம் ரபியுல் ஆஹிர் மாதம், முஹைதீன் ஆண்டவுக பொறை. முஹைதீன் ஆண்டவுகளுக்கு மவுலுது ஓதி துவா செய்வாங்க. பச்சரிசி மாவில், வறுத்த பச்சரிசி மாவில் தேங்காய் பூ சேர்த்து ரொட்டி சுடுவாங்க. ஜமாதில் அவல் மாதம், நாகூர் ஆண்டவுக பொறை. நாகூர் ஆண்டவுக மவுலுது ஓதி துவா செஞ்சு பாச்சோறு வாழைப்பழமும் பவுருவாங்க. 6வது மாதம் ஜமாதில் ஆஹிர் மாதம், மிதார் பொறைன்னு சொல்லுவாங்க. மிதார் சாவிகளுக்கு சேவை அறுத்து சேவக்கறி போட்டு கஞ்சி சோறு ஆக்கி நல்லா மக்களுக்கு 50 பேருக்கு பகிர்வாகம்மா. சேவக்கறியும் சோறும் அந்த இனிப்பு கஞ்சியும் இப்படி காய்ச்சி எல்லாத்துக்கும் பகிர்வாங்க. 7வது மாதம் ரஜப் மாதம், தோவத்து பொறை. ஜவ்வர் சாதிக்கு மவுலுது ஓதுவாங்க. பூரி பாத்தியான்னு சொல்லுவாங்க. பூரி பாயாசம் செஞ்சு மவுலுது ஓதி குட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்கம்மா. எங்கள் ஊர்லெலாம் அந்த பூரி பாயசம் கிடைக்கிறது அபூர்வம் இல்லை. ஊர் பிள்ளையெல்லாம் பூரி பாத்தியா ஓதுகிற வீட்டுக்கு படையெடுத்துருவோம். அது ஒரு காலம். 8வது மாதம் ஷாஃபான் மாதம், விராத்து பொறை. பராத்து ரவ்வு, மெஹராஜ் ராவு விடிய தொழுது நோன்பு வைப்பாகம்மா. 9வது மாதம் ரமலான் மாதம், 30 நோன்பு பொறைன்னு சொல்லுவாங்க. 30 நாளும் நோன்பு வச்சு திறக்கிறதே பெருநாப்பட்ட பாடுதேனே இருக்கும். 30 நோன்பு பெருநாளை பெரிய பெருநாடு சொல்லுவாங்கம்மா. 10வது மாதம் ஷவ்வால் மாதம், 6 நோன்பு பொறை. நோன்பு பெருநாள் முடிஞ்ச அன்னைக்கு ராவிலேயே 6 நோன்பு ஆரம்பித்து வச்சுருவாங்க. 6 நோன்பு 6 முடிஞ்ச பிறகு நோன்பு 6 நோன்பு பெருநாள் கொண்டாடிக்கிடுவாங்க. 11வது மாதம் துல் காயிதா மாதம், அது அம்மா பொறைன்னு சொல்லுவாங்க. பட்டோலை எழுதப்படும் நாளுன்னு சொல்லுவாங்க. மௌத்தானவங்களுக்கு 1 யாசினும், ஆயுசோட உள்ள மக்களுக்கு 3 யாசினும் ஓதுவாங்க. நீடித்த ஆயுசுக்கும் நிறைஞ்ச பறக்கத்துக்கும் 2 கையேந்தி துவா கேட்பாங்க. துல்ஹஜ் மாதம் சூட்டுக்கறி பொறைன்னு சொல்லுவாங்க. 12வது மாதம் துல்ஹஜ் மாதம் சூட்டுக்கறி பொறைன்னு சொல்லுவாங்க. குர்பானி கொடுத்து பெருநா கொண்டாடுவாங்க. கச்சு பெருனா வீட்டில் ஒரு பெரிய நோன்பு வைப்பார்ல, அவங்களுக்கு அந்த ஆட்டோட மண்ணீரலை எடுத்து வச்சு அதை சுட்டு நோம்பு திறக்கிறப்போ அதை சாப்பிடுவாங்க. அதான் சூட்டிக்கறி பொறைன்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் 12 மாதமும் ஒரு நாள் எப்படியாவது விசேஷம் மாற்றமாக இருக்கும். வருஷத்தில் 12 மாதத்தில் அந்த மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக விசேஷம் இருக்கும். மனுஷங்கன்னும் தாயும் பிள்ளையம்மா தெருவில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதுறத கூடி அப்படி சாப்பிட்டு கூடி கழித்து இருந்த காலம் அது. இஸ்லாமிய பொறை, இஸ்லாமிய மாதம் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்புடன் கொண்டாடிய நன்னிமார்களை போல நாமும் கொண்டாடுவோம். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பொழுதை நிறைவு செய்யும் வகையில் நாளும் ஒரு நல்லதொரு பிரார்த்தனை பகுதியை தர ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவர் அசீம் ராஜா அவர்கள் வருகிறார்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அசீம் ராஜா, 9ஆம் வகுப்பு, முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம்.
நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரமலான் மாதத்தின் நாட்களை எங்களுக்கு உள்ளங்களை ஒன்றிணைக்கக்கூடியதாகவும், குறைகளை மறைக்கக்கூடியதாகவும், பாவங்களை போக்கக்கூடியதாகவும், கஷ்டங்களை நீக்கக்கூடியதாகவும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானில் பசித்திருந்தவர்களாகவும் தாகித்திருந்தவர்களாகவும் மட்டுமே எங்களை ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், காலையில் எங்களுடைய மனபாரம் நீங்கி நிம்மதியுடன் இழந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதிகாலை நேரத்தில் உயிர் தந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட தௌபீக் செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து விதமான அருள்களையும் எங்கள் மீது பொழிவாயாக. யா அல்லாஹ், உனக்கே அதிகம் சுக்ரு செய்பவர்களாக, உன்னையே அதிகம் அஞ்சுபவர்களாக, உனது வழியிலே நடப்பவர்களாக, உனக்கு வழிபடுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரிசுக்கிலிருந்து எங்களுக்கு ரிசுக்களிப்பாயாக. மறுமை நாளில் உன்னுடைய அரசின் நிழலில் எங்களுக்கு நிழல் தருவாயாக. அருளாளனே, இவ்வுலகில் நல்லறங்களை விதைத்து மறுமையில் அறுவடை செய்யும் நல்லோர்களின் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. உள்ளங்களை மாற்றுபவனே, உன் மீதுள்ள அச்சத்தால் உனக்கு பணியும் உள்ளத்தை தருவாயாக. அச்சத்தால் கண்ணீர் விடும் கண்களை தருவாயாக. உன் கொடைகளுக்காக நன்றி சொல்லும் நாக்கை தந்தருள்வாயாக. அன்புடையவனே, அல்லாஹ்வே, எங்கள் உள்ளத்தில் அமைதியையும் உடல் சுகத்தையும் தந்து நல்லமல்களுடன் எங்கள் வாழ்நாட்களை நீட்டித் தருள்வாயாக. வாழ்வாதாரங்களை விசாலமாக்குவாயாக. ஆரோக்கியம் என்னும் ஆடையை எங்களுக்கு அணிவிப்பாயாக. எங்களின் இறுதியை அழகாக்கி பிரகாசமான முகத்துடன் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுவனத்தில் சந்திக்கும் நல்வாய்ப்பை வழங்குவாயாக. ஸல்லல்லாஹு அலா ஹைர ஹல்கிஹி வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாட்ஸ்அப் மற்றும் சோஷியல் மீடியா கமெண்ட் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இசை முரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இசை முரசு எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக கேட்கலாம். மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நேர்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதளத்தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.